பிரம்மனிஷ்டாலும் பாகவதத்துல சொன்னாள். மகாபலிகிட்ட 7 வயசு குழந்தையாய் சுவாமி அவ அம்மா அதித்திக்காகவும் அவ அண்ணா இந்திரனுக்காகவும், இந்திரனுக்கு தம்பியா வந்து வாமனமூர்த்தியா பிறந்தாள் பகவான். இந்திரனுக்கு ராஜ்யத்தை மகாபலி அசுரங்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கறதுக்காக சுவாமி வேஷம் போட்டுக்கிண்டு அவன் யாகம் பண்ற நர்மதையனுடைய வடவண்ட கரைக்கு போனாளா. போறபோது எப்படி போனான் பிரம்மனிஷ்டாய். சத்ரம் சதண்டம் சஜலம் கமண்டலும் விவேஷபித்ரத்யமே சவாசம் பௌஞ்யாமேகலயா வீதம் உபவீதம் ஜடிலம் வாமனம் விப்ரம் மாயாமானவகம் ஹரிம். மலையாளம் கொடை மாதிரி ஒரு சின்ன கொடையா, கையில தீர்த்த பாத்திரமா, வாக்குல வேத மந்திரமா, பிராமமான வேஷமா, மாந்தோல் மேல போச்சிருக்கான், இடுப்புல மறையுறிவியான், வரிசையா ஜட்ட துங்குருதான், வீழ்ச்சி கயறான், குஞ்சு சரணமான், சர்வேஸ்வரன் லட்சுமிநாதன் மகாபலியினுடைய யஜமாட்டம் வந்தான் பிரம்மனிஷ்டாய். பூஞ்சாமேகலயா வீதம் உபவீதம் ஜடிலம் வாமனம் விப்ரம் மாயாமானவகம் ஹரிம். மகாபலி நம்மெல்லாம் குழுந்து ஓடி வந்தானா. ஓடி வந்து என்ன பண்ணினான், சரணத்தை வந்து பிடிச்சானா குஞ்சு காலை கட்டத்திரி காக்கிறாள். சமேத்ய சுக்ருதி பரிணிஜ்ய பாதௌ தத்தோயமன்வதமூர்த்தனி தீர்த்தம். குருவாயூரப்பா, மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டத்துக்கு நீங்க 7 வயசு குழந்தையாய் வாமன வேஷம் போட்டுன்னு போனதே, உங்க குஞ்சு சரீரத்தை பார்த்து அந்த புண்ணிய புருஷன் புலகாவிருத்தாங்கா மயிசிலித்து பக்தியா சமேத்தியா பக்தி பெருகி உன் குஞ்சு காலை பிடிச்சு கடது கையால தங்க கிண்டியால ஜலம் போட்டு உன் கால நம்பின ஜலம் தீர்த்தம் கங்காதி தீர்த்தங்களை எல்லாம் பாவனமாக ஆக்கும் தீர்த்தத்தை தன் தலையில குட்டினானாமே நிஜமானு காட்டாள் சுவாமி. ஆமான் ஆளா தப்போயமூர்த்தனி தீர்த்தம் பக்தியா சமேத்ய சுக்ருதி பரிணித்ய பாதௌ பட்டத்தை சொன்னாள் சுக்ருதின்னாள். குருவாயிரப்பா, நான் மகாபலியா பிறந்து நீ எங்க ஆத்துக்கு வந்து உன் குஞ்சுக்கால நான் பிடிச்சு நான் அலம்பி என் தலையில குட்டிக்கலையே, எனக்கு கிடைக்கலையே இந்த பாக்கியம். மகாபலிக்கு அடிச்சதே இது. பக்தியா சமேத்ய சுக்ருதி பரிணித்ய பாதௌ தத்தோயமன்வதமூர்த்தனி தீர்த்தம். தன் தலையில குட்டினானா அப்படி எடுத்து குட்டினுட்டு நீங்க கேட்கணும் எதை வேண்டுமானாலும் தரேன்னு சொன்னதே. என் குஞ்சு காலாலே 3 அடி நாளாம் பதானி ஸ்ரீநிதேந்திர சம்மிதானி பதாமமா. என் குஞ்சு காலால 3 அடி நாளாம் சுவாமி. மகாபலி அப்படி காக்கலாமா? தீபா காக்கணும்னா இதை நீ கொடுத்து எனக்கு பண்ணு போறோம்னுட்டாரு. உடனே தானம் பண்ண ஆரம்பிக்கிற போது சுக்கராச்சாரி கொடுக்காதேன்னாள். ஏன்னு கேட்டாள். சையோ பகவான் நாராயணனாக்கம் சொன்னாள். மகாவிஷ்ணு இப்படி வருஷம் போட்டு வந்திருக்காண்டா. வைரோச்சனே சாட்சாத் பகவான் விஷ்ணு வந்திருக்கான்னு சொன்னாள். உடனே மகாபலி என்ன பண்ணினான்? சையோ விஷ்ணு வரதான்னு கேட்டானான். வரதராஜனா ஏழையான இந்த ஆத்துக்கு வந்திருக்கா யாச்சகத்துக்கு நாளா. வாரி வாரி குபேரனுக்கெல்லாம் எந்த பிரபு ஐஸ்வர்யத்தை கொட்டுவனோ அந்த வரதராஜன் லட்சுமிபதி வைகுண்டநாதன் ஏழையான எங்காத்துக்கு யாதகத்துக்கு வந்திருக்கானா. என் ஜென்மா கரையேறி போயிட்டேன் நானா மகாபலி. யஜந்தி யஜ்ஞக்ரதுபிர்யமாத்ருதா பவந்தாம் நாய விதான கோவிதா சயேவ விஷ்ணு வரதோஸ்து ஆபரா. அதே வர்ணனான மகாவிஷ்ணுவா எங்காத்துக்கு வந்திருக்கான். என் ஜென்மா கரையேறி போச்சே, தானம் தான் பண்ண போறேன்னா நாம் மகாபலி. இதை கேட்டு சுக்கராச்சாரிக்கு கோபம் வந்து உன் சொத்தும் கையை விட்டு போயிடும் சபிச்சு விட்டாள். அப்பவும் சத்தியான்ன சலித்தோ மகான் நாள் சத்தியத்தை விட்டு விலகல்லே மகாபலி.
மறுபடியும் கிண்டி எடுத்து ஜலம் போட ஆரம்பிச்சான். அந்த இடத்துல தான் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து காக்கிறாள். குருவாயூரப்பா இது நிஜமானு காக்கிறாள். பகவான் பூர்ணகாமோஸ்மி சோஹம் தாஸ்யாம்யேவஸ்திதமிதி வதன் காவ்யசப்தோபி தைத்யः விஞ்ஞாவல்யா நிஜதைதயா தத்தபாத்யாய துப்யம் சித்ரம் சித்ரம் சகலமபி சப்ரார்ப்பய தோயபூர்வம். குருவாயூரப்பா, நீ 7 வயசு குழந்தையாய் மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டம் போனதே, தானம் பண்ண அவன் பறந்து உன் குஞ்சு கால நம்பி தலையில புரோட்சிச்சினதும் நீ மகாவிஷ்ணு வரதராஜன் என்று சொல்ல ஆச்சாரியன் பகவானா வந்திருக்கான்னு கொடுக்கத்தான் கொடுப்பேன்னு குரு சபிச்சும் தானம் தான் பண்ண போறேன்னு ஆரம்பிச்சானாமே. நிஜமான நாள் ஆமான் நாள். 200 ஆச்சரியம் நடந்ததாமே. இது சத்தியமானு காட்டாள் பட்டத்திரி. என்ன நாள்? சர்வ சொத்தையும் நீ தானம் பண்ணி அழப்பதற்காக கையில ஜலம் போட்டுக்கிற பொழுது தங்க கிண்டிய வந்து புடுங்கினாலாமே விந்தியாவளிங்கிற மகாபலியினுடைய மனைவி. அப்பத்தான் மகாபலி கலங்கினானாம். இது பர்யந்தம் ஆச்சாரியன் கொடுக்காதேன்னு தடுத்தான். இப்ப மனைவி தானம் பண்ணாதேன்னு பாத்திரத்தை புடுங்குறாளேன்னு கவலைப்பட்டு சாதுக்களுக்கு தானம் பண்ணி வேண்டாம் என நீ சொன்னதில்லையே, இன்றைய தினம் என் போராத காலம் உனக்கும் தானம் வேண்டாம் தோணி போச்சோன்னு மகாபலி விஞ்சாவளியை காட்டான். அப்போ விஞ்சாவளி சொன்னாலாம், நாதா சாதுக்களுக்கு தானம் வேண்டாம் நான் சொல்லுவேனா, அதற்காக நான் கிண்டிய புடுங்கல்ல, ஜலம் போட்டுக்கிற ரைட்டு உங்களுக்கு அது நான் தான் போடணும். நீங்க அவசரப்பட்டு இடது கையால கொஞ்சம் கால்களை அலம்பி நீங்களே ஜலத்தை கொட்டி எல்லாம் பண்ணி உங்க தலையில கொட்டினுட்டே என் குழந்தை தலையிலையும் என் தலையிலையும் புரோட்சிக்கலையே, நான் ஜலம் போட வேண்டாமா அதற்காக வந்தேன்னு சொன்னாலாமே. நிஜமான நாள் சுவாமி சொன்னால் அவ போட்ட ஜலம் என்ன என் கால் குளிர்ந்திருக்குன்னா குருவாயூரப்பன். விஞ்ஞாவல்யா நிஜதைதயா தத்தபாத்யாய துப்யம் சித்ரம் சித்ரம். பட்டத்திரி ஆச்சரியம் ஆச்சரியம் நாள். இப்படி ஒரு பத்னி குருவாயூரப்பா சர்வஸ்வத்தையும் உனக்கு தானம் பண்ணி அழக்க ஆரம்பிச்ச புருஷனுக்கு ஜலம் போட வந்தாலே சித்திரம் சித்திரம் சகலமபி சர்ப்பயத்வயபூர்வம். ஆச்சரியம் ஆச்சரியம் நாள்.